அதே மாதிரி வந்து இந்த அறுக்கிறது அவசியம் இருக்குல்ல, இந்த அறுக்கிறது அவசியம் என்பதுக்கு இன்னொரு விதிவிலக்கும் இருக்குது. பிஸ்மில்லாவுக்கு விதிவிலக்கு இல்லை, அறுக்கிறதுக்கு விதிவிலக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டால் வேட்டையாடுதல். வேட்டையாடுதல் என்பது வந்து நம்ம வளர்க்கிற பிராணிகளுக்கு அது பொருந்தாது. நீங்கள் வீட்டில் வளர்க்குற கோழி மாடு ஆடு அதுக்கெல்லாம் இது பொருந்தாது. வேட்டையாடுதல் என்று சொன்னாலே உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத, யாருக்கும் சொந்தம் இல்லாத காடுகளில் திரியக்கூடியவை தான் வேட்டையாட முடியும். வேட்டையாட அடுத்தவங்க கோழியை வேட்டையாடி வர முடியுமா? வேட்டையாடிட்டேன்னு தூக்கிட்டு வந்தால் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். அப்போ வந்து பிறருக்கு சொந்தமானதாக இருக்கிறத வேட்டையாட முடியாது, நமக்கு சொந்தமானதையும் வேட்டையாட முடியாது. அல்லாவுக்கு சொந்தமானதாக பொதுவில் உள்ளதாக இருக்கும்ல, அதைத்தான் முயல், காட்டு மாடுகளில் காட்டு மாடுகள் இருக்குது, அது யாரும் கிளைம் பண்ண மாட்டாங்க. காட்டு எருமைகள்லாம் இருக்குது. எருமைங்கிற நம்ம வீட்டு எருமைகளை வந்து வேட்டையாட முடியாது, அது வேட்டையாடக்கூடாது. வேட்டையுடைய மெத்தடில் அதை சாவடிக்கக்கூடாது, முறையாக பிடிச்சி அறுத்தான் சாவடிக்கணும். ஆனால் வந்து காட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் சொந்தமில்லாத பறவைகள்லாம் அதில் உள்ளது தான். கோழி மாதிரி உள்ளது தான் வீட்டில் உள்ளதாக இருக்கும். கொக்கு புறாவெலாம் வீட்டில் உள்ளது கிடையாதுல்ல, அதெல்லாம் வந்து காட்டில் இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடியது தான். இப்போ இந்த வேட்டையாடுவதற்கு மார்க்கத்தில் என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு தனி சட்டம் இருக்குது. வேட்டையாடுவது வந்து பல வகையில் வேட்டையாடுவாங்க. வேட்டையாடுவதற்குண்டு நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த நாய் என்ன செய்யணும்னு கேட்டால் கரெக்டாக போய் பிடிச்சிட்டு வந்துடும். அந்த நாய்க்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அந்த முதலாளி கொடுத்தா தான் சாப்பிடுமே தவிர அதுவாக சாப்பிடாது. அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. நாயை நம்ம எந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறோமோ அது மாதிரி நடக்கும். பயிற்சி கொடுக்காத நாயாக இருந்தால் அப்படி செய்யாது. வேட்டைக்குண்டு பயிற்சி வைக்கப்பட்ட நாயாக இருந்தால் ஒரு முயலை பார்த்தோன்னா கையை நீட்டுவான், போய் அப்படியே பிடிச்சிட்டு வந்துடும். அது பல்லு கூட படாமல், பல்லு கூட அழுத்தாமல் உசுரோடு பிடிச்சி கொண்டாந்து தந்துடும். அந்த மாதிரியாக உள்ள வேட்டையாடுதல்னு ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி வந்து ஈட்டியை எரிஞ்சு வேட்டையாடுற ரசூலுல்லாஹ் காலத்தில் அது இருந்துச்சு. ஒரு தூரத்தில் போயிட்டு ஒரு மான் இருக்கும், அதை வந்து என்ன செய்வோம், ஈட்டி எத்திக்கு எறிவாங்க. எரியும் போது அந்த செத்துரும். இப்போ இதெல்லாம் சாப்பிட்லாமா? இப்போ நாயை விட்டு வேட்டையாடுறோம். அது மாதிரி பறவைகளில் வந்து வேட்டையாடுவதற்கு இந்த வல்லூர்னு ஒரு பறவை இருக்குது, நாய் மாதிரி. இப்போ ட்ரைனிங் கொடுக்கலாம். இந்த வல்லூருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது போய் புறாவையெல்லாம் பிடிச்சிட்டு வந்துடும், கொக்கை பிடிச்சிட்டு வந்துடும். பறந்து போய் இப்படி கையை காட்டினா அது போய் பறந்து போய் பறக்கிறவங்க ஒரு புறா இருக்குது பிடிச்சிட்டு வந்தால் போய் என்ன செய்யும், கரெக்டாக பிடிச்சிட்டு வந்தால் இவன்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரும். அதை திங்காது, அவன் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிறோம். அப்படி ஒரு பழக்கி வச்சுருப்பாங்க. அப்போ பறவைகளை வேட்டையாடுவதற்குன்னு சில பறவைகளை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வந்து சில நாய் போன்ற பிராணிகள் என்ன செய்வாங்க, வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க. ஈட்டியை வைத்து வேட்டையாடக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கிறது. அம்பு எய்து வேட்டையாடு, வில்லு. ஈட்டினா கையிலேருந்து எறிகிறதுக்கு பேர் ஈட்டி. அம்புண்டா வில்லுலேருந்து அடிக்கிறது, ஒரு ஃபோர்ஸில் வச்சு தள்ளுறது. அந்த மாதிரியாக வேட்டையாடக்கூடிய முறையும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு. அது மாதிரி வந்து சின்ன சின்ன கற்கள் மூலமாக வேட்டையாடுவது. அந்த கற்கள்னால் என்னென்னு கேட்டால் அந்த குழாயை வச்சு ஊதுறாங்கல்ல, ஊதிய நாங்கள்லாம் சொன்னிருக்கோம்ல, அந்த பெரிய நீண்ட குழாயாக இருக்கும், அதில் சின்ன களிமண் உருண்டையை போட்டு வேகமாக ஊதுவாங்க. அந்த ஃபோர்ஸில் போய் கரெக்டாக என்ன செய்யும், அந்த ஒரு புறாங்கிற சைஸுக்கு உள்ளதெல்லாம் அடி சாவடிச்சிடும், வேட்டையை கீழே விழ வச்சிடும். அது மாதிரி வேட்டையாடுறது இருக்குது. அது மாதிரி இந்த கல்லை வச்சு இழுத்து விடுவாங்களே, நம்ம எங்கள் ஊரில் கட்டை புழும்பாங்க, உங்கள் ஊரில் வேறு பேராக இருக்கலாம். அந்த மாதிரி இழுத்து அடிப்பாங்க, இங்கேருந்து ஒரு கல்லை வச்சு இழுப்பாங்க, கரெக்டாக போய் அடித்து என்ன செய்யும். இதெல்லாம் வேட்டை தான். இது எல்லாமே வந்து நமக்கு யாருக்கும் சொந்தமில்லாத பொதுவாக இருக்கக்கூடிய, அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பிராணிகளை ஹலாலானதாக இருந்தால், அது காக்கையை பிடிச்சி வேட்டையாட முடியாதுல்ல, அதெல்லாம் பின்னாடி வரும். எதெல்லாம் வேட்டையாடலாம்னு. ஹலாலான பிராணியாக இருந்தால் வேட்டையாடி சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்குது. இந்த வேட்டையாடுகிற விஷயத்திற்கு மாத்திரம் நமக்கு என்ன இல்லைன்னு கேட்டால், அந்த பிஸ்மில்லாவுலையும் அறுக்கிறதுல விதிவிலக்கு இருக்குது. பிஸ்மில்லாவில் விதிவிலக்கு இல்லை. எப்படின்னு கேட்டால், அந்த ஈட்டி எறிகிறீங்க, ஒரு மானை நோக்கி எறிகிறீங்க, எரியும் போது பிஸ்மில்லான்னு சொல்லி எரிஞ்சிட வேண்டியதான். அப்போ அதை பிஸ்மில்லா சொல்கிற கடமையை செஞ்சிட்டோன்னு அர்த்தமாச்சு. எரிஞ்ச ஈட்டி போய் அந்த மானை தாக்கிருச்சின்னு வைங்க, தாக்குன உடனே செத்து போய் விழுந்துருச்சின்னு வைங்க, நீங்கள் அறுக்க தேவையில்லை. நீங்கள் ஈட்டி எறிகிறீங்க, பிஸ்மில்லா சொல்லிட்டீங்க, ஆனால் அறுக்கிறது உசுறு இருந்தால் தானே அறுக்க முடியும், உசுறு இல்லாட்டி இப்படி அறுப்பீங்க. அப்படிங்கிறதுனால எரிஞ்ச உடனே செத்து விழுந்துருச்சின்னு சொன்னால் அப்படியே தூக்கணும், சாப்பிட்ற வேண்டியதான். அதில் ரத்தங்கள்லாம் இருக்குது, கேடாக இருந்தாலும் ஒரு வேட்டையாடுறதுங்கிற சமுதாயம் எந்த பகுதியில் வேட்டையாடக்கூடிய நிலைமை இருக்குதோ அங்கெல்லாம் அந்த உணவு தேவை உள்ளவங்களாக இருப்பாங்க. நம்ம காலத்துலலாம் வேட்டை தேவையில்லை, எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஆடு மாடு பொக்கு எல்லாமே காசு கொடுத்து வாங்குறதுல இருக்குது. அந்த கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு அதான் உணவை, சாப்பிட்றதுக்கு என்னென்னு எங்கிட்ட வேட்டையாடிட்டு வந்தால் தான் கிடைக்கும். அப்படியான ஒரு காலம் வரும்போது அவங்களுக்கு சில சட்டங்களை தளர்த்த வேண்டி இருக்குது. அதனால் என்ன செய்வாங்கன்னா, அப்படி செத்துடுச்சின்னு சொன்னால் சும்மா சாப்பிட்றலாம். அதை அம்பை எறிகிறீங்க, அது விழுந்துருச்சு, சாவலை, எரிஞ்ச வேகத்தில் தாக்கப்பட்டு நெஞ்சிருச்சு, விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்கிறது, அப்போ அறுத்துடணும்.
நீங்கள் அம்பை கொண்டு வேட்டையாடும் பொழுது வேட்டையாடுவதனாலேயே அது செத்துருச்சின்னு சொன்னால் அறுத்தல்னு தேவையில்லை, அது ஹலால் திங்கலாம். அது உசுறு இருந்துச்சின்னு சொன்னால் அறுத்துட்டு திங்கணும். அதே மாதிரி தான் நாய் அனுப்புகிறீங்க, அது அந்த விஷயம் ஆதாரங்கள்லாம் அது வரிசையாக நான் சொல்கிறேன். நாய் வேட்டையாடிட்டு வர்றது ஒரு கவி பிடிச்சிச்சில, பிடிச்சி அதிர்ச்சியில் அந்த முயல் செத்து போச்சு அப்படின்னு வைங்க, அது திங்கலை, அது திண்டு செத்துருச்சின்னு சொன்னால் கூடாது. உங்களுக்கு முறையை முழுசாக தான் வேட்டையாடி கொண்டாந்து தருது, அது சாப்பிடாம உங்களுக்காக பிடித்து கொண்டு வருகிறது. பிடித்தாலும் ஒரு நாய் போய் வேகமாக ஒரு முயலை பிடிக்கும் பொழுது அதிர்ச்சியினால் சாகக்கூடியதும் இருக்குதுல்ல, அந்த அழுத்தத்தினால செத்து போயிடும். செத்த மாதிரி உங்கள்கிட்ட கொண்டு வந்தால் நீங்கள் சாப்பிட்லாம். பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்பணும். நாயை அனுப்பும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பணும். அந்த பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த நாயை வேட்டைக்கு அனுப்பணும் என்று சொன்னால் நம்ம அறுக்கும்போது பிஸ்மில்லா சொன்ன மாதிரி அதை மார்க்கம் எடுத்துக்கொள்ளுது. ஏன்னா அந்த வேட்டையாடுகிற பகுதியாக இருந்தால் அந்த உணவு எவ்வளோ அவசியம்னு அவங்களுக்கு தெரியும். உணவுடைய தேவை அது எதுக்கு இது அனுமதிக்குதுன்னு கேட்டால், வேட்டையாட போவதே ஜாலிக்கு வேட்டையாட போகிறது கிடையாது. அவங்களுக்கு உணவு அதுதான், விவசாயம் ஒன்றுமே இருக்காது, இதை வேட்டையாடித்தான் வாழ்வாங்க. அப்படியான பகுதிகளாக இருந்துச்சின்னு சொன்னால் இதுதான் உணவே அவங்களுக்கு. இந்த வேட்டையாடிட்டு வந்த முயல் தான் சாப்பாடாகவே சாப்பிடுவாங்கண்ணே. அப்படிப்பட்ட ஒரு தேவையாக இருக்கும் பொழுது அதில் இந்த மாதிரி கூடுதல் கண்டிஷன் போட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, உணவு கிடைக்காது. அதனால் இஸ்லாம் வந்து அது வேட்டைக்கு மாத்திரம் இணைஞ்சிருக்குன்னு கேட்டால் விதிகளை கொடுக்குறது. நீங்கள் எந்த முறையில் வேட்டையாடினாலும் சரி, வேட்டையாடின உடனே செத்துட்டால் அது பஞ்சாயத்து கிடையாது. வேட்டையாடின பிறகு அது உயிர் இருந்துச்சுன்னு சொன்னால் அறுத்து சாப்பிட்லாம். 2 கண்டிஷன் தான். அது ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி குர்ஆன்ல எல்லாம் சொல்கிறான், எப்படி சொல்கிறான்னு கேட்டால் 5வது சூறாவோட 4வது வசனம், யஸ்அலூனக மாதா உஹில்லலஹும், அவங்களுக்கு எது ஹலால் என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். நபியே, எங்களுக்கு எதெல்லாம் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு என்று உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல், நீங்கள் சொல்லுங்கள், உஹில்லலஹுமு தய்யிபாத்து, தூய்மையான உணவுகள் எல்லாம் உங்களுக்கு ஹலால் தான். ஒமா அல்லம்து மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லா, நாய்களுக்கு வேட்டையாடுவதற்கு நீங்கள் பயிற்றுவித்து அவை வேட்டையாடி கொண்டதாக இருக்குமே, ஆனால் அதையும் நீங்கள் உங்களுக்கு ஹலாலு, அதாவது தூய்மையானவைகள் ஹலாலு, பயிற்றுவிக்கப்பட்ட நாய்கள் மூலமாக வேட்டையாடப்பட்டவையும் ஹலால்னு சொல்லிவிட்டு ஃபக்குலு, நீங்கள் சாப்பிடுங்கள், மிம்மா அம்சக்குன்னு அழைக்கும், உங்களுக்காகவே அது பிடித்து வந்திருந்தால் சாப்பிடுங்க. அது பாதியை தின்றுட்டு கொண்டு வந்தால் சாப்பிடக்கூடாது, அது தனக்காக பிடித்திருக்கக்கூடாது, அப்படி கொண்டாந்து உங்கள்கிட்ட தரணும். அப்படி பிடித்து கொண்டு வருமே ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க. ஒதுக்குருஸ்மல்லாஹி அலைஹி, அல்லாவுடைய பேரை அதன் மீது நாயை அனுப்பும்போது சொல்லிடணும். நாயை அனுப்பும்போது அல்லாவின் பேரை சொல்லுங்கள். இப்படி அல்லாவின் பேரை சொல்லி நாயை நீங்கள் வேட்டையாடினீங்க, நாயை அனுப்பி வேட்டையாடினால் அந்த வேட்டை மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. நாய் வந்து உசுரோடு பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அறுத்து சாப்பிடுங்க. பிடிச்சிக்கிட்டு வரும்போதே செத்து போச்சா தூக்கி எரிஞ்சிடாதீங்க. ஏன்னா அது வாழ்வாதாரத்துக்காக வேண்டிய உணவுக்காக தேவை உள்ளவர்கள் இந்த வேட்டையில் இறங்குவாங்க. அந்த மாதிரி சகாபாக்கள் சில பகுதிகளெலாம் இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த உணவுமே கிடைக்காது. இந்த வேட்டையாட்டு எதாவது பிடிச்சிட்டு வந்தால் தான், ஏதாவது போயிருக்காரு ஏதாவது முயலுக்கு கொண்டு வந்து தான் மத்தியானம் சாப்பாடுன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க வீட்டில். அப்படியான ஒரு சமுதாயமாக இருக்கும் பொழுது அதில் வந்து முறையாக இருக்குன்னு அப்படிலாம் சட்டம் போட்டோம்னா அவங்களுக்கு உணவற்று போயிடுவாங்க என்பதற்காக மார்க் என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதில் ஒரு தளர்ச்சியை உண்டாக்குது. அதே மாதிரி வந்து ஈட்டினால் வேட்டையாடுறது இருக்குல்ல, அதை பற்றியும் குர்ஆன் சொல்லுகிறது. 5வது சூறாவில் 94 வசனத்தில் சொல்லுகிறது, தனாலுகு ஐதீக்கும் ஒரு ரிமாவுக்கும், உங்களுடைய கைகளால் வேட்டையாடக்கூடியதையும் உங்களுக்கு அல்லாஹ் வந்து சோதனையாக அனுப்பி வைப்பான். ஒரு ரிமாவுக்கும், உங்களுடைய ஈட்டிகளை கொண்டு வேட்டையாடுறீங்கல்ல, அதை கொண்டு சோதனை செய்வான். எதுக்கு சோதனை செய்வான்னு கேட்டால், இஹ்ராமில் இருக்கிறோம்ல, இஹ்ராமில் இருக்கும்போது வேட்டையாடக்கூடாது. ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு ஒருத்தர் இஹ்ராம் கட்டிட்டாருன்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு முயலையோ ஒரு மானையோ பார்த்தாருன்னு வைங்க, அதை அவர் என்ன செய்யக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. இங்கேருந்து போனால் யாராக இருந்தாலும் சரி, அங்கே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இஹ்ராம்ங்கிறது வந்து ஒரு இப்போ அல்லாவுக்காக தன்னை வந்து ஒரு புனித வணக்கத்துக்காக தனிமைப்படுத்தி கொள்வது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு வேட்டையாடுறது கூடாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு எட்டும் தூரத்தில் வேட்டை பிராணி அல்லாஹ் காட்டி சோதிப்பான். உங்களுடைய ஈட்டிகளுக்கு எட்டும் தூரத்தில் அப்படி சோதிப்பான். நீங்கள் சோதனையில் என்ன செய்ய, நீங்கள் பிடிச்சிடாதீங்க. இஹ்ராமாக இருக்கும்போது, இஹ்ராமாக இருக்கும் நேரத்தில் வந்து பக்கத்தில் நிற்கும் முயல் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சால் கூட செத்து போயிடும். நீங்கள் செஞ்சு விடாதீங்க. ஒரு ஈட்டியை விட்டு எரிஞ்சால் கூட அடிச்சிடலாம், ரொம்ப கிட்டத்தில் இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்கள் வேட்டையாடிடக்கூடாது. வேட்டையாடலாம், பொதுவாக வேட்டையாடலாம். இஹ்ராமுக்கு வேட்டையாடுறதை பற்றி சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து உங்களை சோதித்து பார்ப்பான். நீ வேட்டையாடுறானா வேட்டையாடாமல் இருக்கிறானான்னு சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி உங்களுடைய அம்புகளுக்கு எட்டும் தூரத்தில் அல்லாஹ் வந்து சில பிராணிகளை உங்களுக்கு காட்டுவான். அதில் நீங்கள் விழுந்துடாதீங்க, பயந்துக்கிறங்க அல்லாஹ் வேண்டு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது 5வது சூறாவில் 94 வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதை கொண்டு வேட்டையாடலான்னு விளங்குது. வேட்டையாடுவதற்கு வந்து நாயை வச்சு தான் வேட்டையாடணுன்னு கிடையாது, ஈட்டியை வச்சு வேட்டையாடலாங்கிறது விளங்குறது. அதே மாதிரி ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில்
சின்ன கற்களை வச்சு சுண்டி விளையாடுறார். கற்களை வச்சு என்ன செய்கிறார், சுண்டி விளையாடுறார். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, இது செய்யாதப்பா, இது விளையாடுறதுனால என்ன செய்யும், அடுத்தவங்க கண்ணை போய் பறிச்சிடும், யாரையே காயப்படுத்திடும், இது ஒரு விளையாட்டா இது. இப்போ கல்லை வச்சு இப்படி சுண்டுறது, கண்ணா பின்னாடி கூட்டாமக்குள்ள சுண்டி விட்றது. சுண்டி விட்டோம்னா என்ன செய்யும், யார் மேலேயாவது படும்ல, அதை செய்யாதுன்னு சொல்லும் பொழுது ரசூல் ஒரு காரணம் சொல்கிறாங்க, இன்னஹு லா யுசாதிபிஹி சைதுன், இதை கொண்டு வேட்டையாட முடியுமா, ஒரு சுண்டு விடுறிய ஒரு முயல் அடிக்குமா, இது போய் ஒரு மானை போய் பிடிக்குமா, வேட்டையாடுக்கு உதவுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கற்கள் போன்றதை துண்டி எறிஞ்சு கூட வேட்டையாடுவதாக இருந்தால் கூடுமானதாக இருக்கும். இது வேட்டையாட உதவாத நீ செய்கிற காரியம் வந்து வேட்டை கூட உதவலை, அப்படி இருக்குன்னு சொல்லி அதை தடுக்கிறாங்க. அது என்ன விளைக்கிறோம்னு சொன்னால், அந்த துப்பாக்கியில் வைத்து ஏர்கன் வச்சு சுடுறது இதெல்லாம் கூடும். ஒரு கல் மாதிரி தானே, கள்ளத்துக்கு எரியிற மாதிரி உள்ளது தானே. ஏர்கனில் என்ன செய்கிறாங்கன்னா, துப்பாக்கி மாதிரி போட்டு அடிப்பாங்க, அது போய் காயப்படுத்தின்னு அந்த பிராணிகளை வீழ்த்திடும். அதெல்லாம் செய்யலாமான்னு எல்லாமே செய்யலாம், எல்லாம் பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்ப வேண்டியது. அப்படிப்பட்ட அது கூடுங்கிறதுக்கு இது புகாரில் 5479வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த வேட்டை சம்பந்தமாக நிறைய வேட்டையாடக்கூடிய சஹாபாக்கள் இருந்தாங்க. மதீனாவில் இருக்கலையே தவிர சுற்றுப்புற கிராமங்களில் வந்து வாழ்வாதாரமே வேட்டை தான். அது மாதிரியான சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அந்த வேட்டையுடைய சட்டங்களை கேட்குறாங்க. வேட்டையில் பல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரி இருந்தால் நாங்கள் சாப்பிட்றதுன்னு. அது அக்குவேர் ஆணிவேர் ரசூலில் விளக்கியிருக்கிறாங்க. இந்த வேட்டை சம்பந்தமாக அக்குவேர் ஆணிவேரை விளக்கியிருக்கிறாங்க. அது நாளைக்கு பார்ப்போம். பேசிக்காக என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், இந்த வேட்டையாடுகிற நேரத்தில் வந்து அறுக்குதல் என்பதில் விதிவிலக்கு வரும். சில நேரங்களில் பிஸ்மில்லா சொல்லுவது விதிவிலக்கு வராது. அந்த பிராணியை அந்த நாயை அனுப்பும்போது பிஸ்மில்லா சொல்லிடணும். அந்த கல்லை விட்டு எரியும் போதே பிஸ்மில்லா சொல்லிடணும். அப்போ பிஸ்மில்லா ஈட்டி எரியும் போதே பிஸ்மில்லா சொல்லிடணும். அப்போ பிஸ்மில்லா சொல்லணுங்கிற சட்டத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டீங்க. அறுக்கணுங்கிற அடுத்த சட்டம் இருக்குது. அறுக்கணுங்கிற சட்டம்னு கேட்டால், அது உசுரோடு இருந்தால் நீங்கள் அறுக்கணும். உசுரோடு இல்லாட்டி உங்களுக்கு சலுகை, நீங்கள் அறுக்கவில்லை தான், அந்த மையத்து தான். அந்த மையத்து இப்போ ஹலால், அது மையத்து தான், செத்து போனதெல்லாம் அது வரும். ஆனாலும் அது என்னவாகிறது, நமக்கு ஹலால் ஆகிவிடுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்றைய தினம் வேட்டையாடுவது குறித்த சில சட்டங்களை நம்ம இறுதியாக பார்த்தோம். அந்த வேட்டையாடுவதற்குரிய அந்த சட்டங்களிலிருந்து கூடுதலான விஷயங்கள் அறிந்து கொள்ள இருக்கிற காரணத்தினால் அது குறித்த ஆதாரங்களை ஒன்றாக பார்த்துவிட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம். அபூ ஸஅலபாங்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து இந்த வேட்டையாடுற சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறார், இன்னா பி அர்லி கௌமின் மின் அஹ்லில் கிதாப், நாங்கள் வேதக்காரர்கள் வாழ்கிற பகுதியில் வசித்து கொண்டிருக்கிறோம். அப்போ நான் குலுஃபி ஆணியத்தையும், அவங்களுடைய பாத்திரங்களில் நாங்கள் சாப்பிடலாமா, அவங்க பாத்திரத்தில் வந்து மற்றதெல்லாம் தவறானதெல்லாம் சமைச்சிருப்பாங்க, அந்த பாத்திரத்தில் நாங்கள் சாப்பிடலாமா என்று ஒரு கேள்வி கேட்குறாரு. ரெண்டாவது, ஒபி அருளி சைதின் அசைது கௌசி ஒபி கல்வி அல்லது லைசபி மல்லமின் ஒபி கல்வியல் மல்லமி, என்னுடைய பூமியில் 3 விதமாக நான் வேட்டையாடுகிறேன். வில்லு மூலமாக, வில்லில் அம்பு வைத்து வேட்டையாடுகிறேன். பயிற்றுவிக்கப்பட்ட நாய்கள் மூலமாகவும் நான் வேட்டையாடுகிறேன். பயிற்றுவிக்கப்படாத, பயிற்சி அளிக்கப்படாத நாய் மூலமாகவும் நான் வேட்டையாடுகிறேன். இதில் எது எனக்கு கூடுமானது என்று 4 கேள்வி கேட்குறார். ஒன்று பாத்திரத்தை பற்றி கேட்குறாரு, ரெண்டாவது வில் மூலமாக, அம்பு மூலமாக வேட்டையாடுவது, ரெண்டாவது பழக்கப்படுத்தப்பட்ட நாய் மூலமாக, பழக்கப்படுத்தப்படாத நாய் மூலமாகட்டு 4 கேள்வி கேட்குறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த வேதக்காரர்களுடைய பாத்திரத்தை பற்றி கேட்டு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் ஃபைன் வஜத்தும் கைரகா, வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்னால் பொலாத்தா குலுஃபி, வேறு பாத்திரம் இருந்தது என்று சொன்னால் பொலாத்தா குலுஃபியா, அவங்க பாத்திரத்தை சாப்பிடாதீங்க. வேறு பாத்திரம் மட்டும், நமக்குன்னு தனி பாத்திரம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அவங்க பாத்திரத்தை சாப்பிடாதீங்க. இல்லம் தஜிது, உங்கள்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை, அவங்களுடைய பாத்திரம் தான் இருக்குது, பாத்திரத்தை கொடுத்து விட்றாங்க, அந்த பாத்திரம் தான் நம்மள்கிட்ட இருக்குது, வேறு பாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஃபகசிலுஹா வ குலூஃபிஹா, அந்த பாத்திரத்தை கழுவி விட்டு அதில் சாப்பிட்டு கொள்ளுங்கள். அப்போ பிற பொருள்களை பயன்படுத்துவதற்காக, சமைப்பதற்காக பிற மதத்தவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்களை நம்ம சாப்பிட்லாம். நம்மள்கிட்ட பாத்திரம் இருந்தால் அதில் சாப்பிட்டுக்கலாம். இல்லை என்று சொன்னால் அதில் ஹோட்டலுக்கெல்லாம் போகிறோம், அதில் வந்து நம்ம தட்டை எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல சாப்பிட்றதுக்கு, அங்கே என்ன வச்சுக்கிறானோ அதை சாப்பிட முடியும். அப்போ வேறு பாத்திரம் அங்கே கிடைக்காது. அப்போ அந்த பாத்திரத்தை கழுவி தான் கொண்டு வைப்பார்கள் என்று சொன்னால் அதில் என்னென்ன அவங்க சமைச்சிருக்காங்கன்னு பார்க்க தேவையில்லை. பாத்திரம் வந்து எந்த ஒரு பொருளையும் அசுத்தமாக்காது. இந்த பாத்திரங்களுக்குன்னு தனியான சட்டம் பிறகு இருக்குது, எடுத்து சொல்கிறோம், அதை பார்த்துக்குருவோம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒமா சித்தவி கௌசிக இப்போ தக்கரத்தை இஸ்மல்லாஹி, நீ உன்னுடைய அம்பு மூலமாக வேட்டையாடினாய் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீ வேட்டையாடி இருந்தால் ஃபக்குல், நீ சாப்பிட்டுக்க.
ஒமா சித்தபி கல்விக்கல் மல்லமி ஃபதக்கரத் இஸ்மல்லாஹி, பழக்கப்படுத்தப்பட்ட நாய் மூலமாக நீ வேட்டையாடி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி வேட்டையாடி இருந்தால் அது வேட்டையாடி நீ சாப்பிட்டுக்கொள். ஒமா சித்தபி கல்விக்க கைரி மல்லமின், அது வேட்டையாட பழக்கப்படுத்தப்படாத நாய் மூலம் நீ வேட்டையாடினால் அதிரக்த தக்காத்தகு ஃபக்குல், வேட்டையாடிக்கிட்டு வந்து உசுரோடு கொண்டு வந்து தந்துருச்சு, பழக்கப்படுத்தப்படலை அந்த நாய், ஆனால் வேட்டையாடிய பொருளை வந்து என்ன செஞ்சு சாகடிக்காமல் உசுரோடு கொண்டு வந்து தந்தது என்று சொன்னால் நீ அறுத்து சாப்பிட்டுக்க. செத்ததாக கொண்டு வந்து தந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிடாத. பழக்கப்படுத்தப்பட்ட நாயாக இருந்தால், பயிற்றுவிக்கப்பட்ட நாய்க்கு ஒரு சட்டம், பயிற்றுவிக்கப்படாத ஒரு நாய்க்கு சட்டம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த செய்தி புகாரியில் 5478வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து அம்பு மூலமாக வேட்டையாடும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அம்பை வந்து கூர்மையான வீட்டி பகுதிகளில் கூர்மையாக குத்தக்கூடிய பகுதி அந்த மாதிரி போய் குத்தி தாக்கி அந்த பிராணியை கொன்று இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுக்கிறேன்னு. குறுக்கு வாட்டத்தில் போய் அடித்து சாப்பிடுச்சு, கடப்பாறை போட்டு அடிக்கிற மாதிரி, உலகை போட்டு அடித்த மாதிரி நீங்கள் கொடுத்த அம்பு வந்து இப்படி போகாமல் இப்படி போய் அடித்து சாவடிச்சுன்னு சொன்னால் அது வேட்டையில் வராது, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அடித்து சாவடித்தா சாப்பிடக்கூடாது, குத்தி சாவடித்தா என்ன செய்யலாம், சாப்பிடணும். அதுக்கு பேர் தான் வேட்டைங்கிறாங்க. வேட்டை என்று சொன்னால் அது வந்து கிழித்து கொண்டு போன வரையில் அதை தாக்கி இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் சாப்பிட்லாம். செத்து போனாலும் சாப்பிட்லாம். ஒயின் கத்தால்னு அவள் செத்தாலும் நீங்கள் வேட்டையாட அம்பை கொண்டு வேட்டையாடுறீங்க, அம்பு போய் தாக்கி அந்த இடத்துல உடனே செத்து போச்சு, அதுக்கு அறுக்க முடியாதுல்ல, செத்ததுக்கு பிறகு நம்ம அறுக்க முடியாது, அதுவே அறுத்ததாக ஆயிரும். பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா அதுவே அறுத்ததில் சேர்ந்து விட நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். ஆனால் நீங்கள் அந்த அகல வாக்கில் போய் அடித்து அம்பு வந்து நீங்கள் அப்படி பிறண்டு போய் இப்படி போய் தாக்குது, இப்படி போய் தாக்காமல் இப்படி போய் தாக்குது, இப்படி போய் தாக்கி மண்டையில் அடித்து ஏதாவது ஒன்று செஞ்சு செத்துருச்சுன்னு வைங்க, அதை சாப்பிட முடியாது. உசுரோடு இருந்துச்சாலும் அறுத்து சாப்பிட்லாம். கம்பனால் தாக்கி அதுக்கு உசுறு இருந்தால் தான் அறுத்து சாப்பிட்லாமே, அதுக்கு சட்டம் கிடையாது. அப்படிங்கிறதையும் இந்த வேட்டையாடுவதற்குரிய ஒரு சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது புகாரில் 5477வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நம்ம வேட்டையாட ஒரு நாயை அனுப்புகிறோம், நம்மளை மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் நாயை அனுப்புகிறாங்க. ஒரு மானை பிடிச்சிருக்குது, அதுக்கு பக்கத்தில் நம்ம அனுப்புன நாயும் இருக்கிறது. வேறு ஆளுக்குன்னு வேட்டையாடுவாங்கல்ல, அவங்க வந்து பிஸ்மில்லா சொல்லாத ஆட்களாக இருப்பாங்க, வேறு சமுதாயத்துக்காரங்களாக இருப்பாங்க. அந்த நாய்களும் மற்றவங்க அனுப்புகிறாங்க. ஒரே மானை வந்து நம்முடைய நாயும் அவங்க அனுப்புகிற நாயும் இப்போ பக்கத்தில் நிற்கிது, எது வேட்டையாடுன்னு தெரியல. இந்த மானை போய் பிடிச்சது வந்து நம்ம அனுப்புன நாயா வேறவங்க அனுப்புகிற நாயான்னு தெரியல. பல நாய்கள் அங்கே நிற்கிது, மானை செத்து கிடக்குது, அந்த நாய் பிடிச்சி தான் செத்துருக்கு, எந்த நாய் பிடிச்சிச்சின்னு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உன்னுடைய நாய் மாத்திரம் அங்கே இருந்தால் தான் நீ சாப்பிட்ணும். வேறு நாய்கள் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நாய்கள் வந்து பிஸ்மில்லா சொல்லி அனுப்புனான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் அனுப்புன நாய்க்கு தான் பிஸ்மில்லா சொன்னீங்க. பிஸ்மில்லா சொல்லி அந்த நாயை அனுப்பும்போது பிஸ்மில்லா சொல்லி அறுத்த கணக்கில் வந்துடும். அப்படி இல்லாமல் வேறு நாய்கள் ஒயின் காலத்தஹா கிலாபன் மின் கைரிகா, வேறு நாய்கள் அங்கே கலந்திருக்கும் என்று சொன்னால் சந்தேகம் வந்துடுதுல. நம்ம அனுப்புன நாய் தான், பிஸ்மில்லா சொல்லி அனுப்புன நாய் தான் வேட்டையாடிது என்று சந்தேகம் இல்லாமல் தெரிஞ்சால் தான் சாப்பிட்ணும். அது சந்தேகத்துக்குரியது ஆகிடுச்சின்னு சொன்னால் அதை சாப்பிடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது ஒரு புகாரில் வரக்கூடிய 5483வது ஹதீஸில் இருக்கிறது. இதெல்லாம் வேட்டையாடக்கூடியது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு வேட்டையாடுறோம், ஒரு மானையோ ஒரு முயலையோ அம்பை வச்சு வேட்டையாடுறோம். வேட்டையாடினவுடனே அது போய் தண்ணிக்குள்ளே விழுந்து செத்துருச்சு. வேட்டையாடினது வந்து என்ன செஞ்சிருச்சு, தண்ணிக்குள்ளே விழுந்து செத்துருச்சு. அப்போ சாப்பிடக்கூடாது. அது தண்ணியில் உள்ளது முங்கி அதனால் மூச்சு விட முடியாமல் செத்துருக்கும்ல, உங்கள் வேட்டையினால் செத்துருன்னு சொல்ல முடியாது. ஒரு அம்பை எய்கிறோம், அம்பை எய்து தரையில் விழுந்துருச்சுன்னு செத்துருச்சின்னு சொன்னால் நம்ம வேட்டையினால் செத்துச்சின்னு அர்த்தமாயிரும். நம்ம அம்பு எய்தவுடனே பாஞ்சு போய் விழுந்து என்ன செஞ்சு தண்ணியில் போய் விழுந்துருச்சு. தண்ணியில் விழுந்தால் எதுவும் சாவத்தானே செய்யும். தண்ணியில் விழுந்துருச்சின்னு சொன்னால் மூச்சு திணறல் ஏற்பட்டு செத்துருக்கும். நம்ம வேட்டையினால் செத்துதுன்னு வந்தால் தான் நம்ம அறுத்த மாதிரி வரும். அப்படி இல்லாமல் இருந்துச்சின்னு சொன்னால் ஃபைன் வக்கா ஃபில் மாய் ஃபலாத்தாக்கும், தண்ணீரில் போய் விழுந்துருச்சின்னு சொன்னால் நீ சாப்பிடாத. அது உசுறு இருந்தால் சாப்பிட்லாம். தண்ணியில் விழுந்துருச்சு உசுறு இருந்தால் எப்போவுமே சாப்பிட்லாம். எந்த மாதிரி நீங்கள் வேட்டையாடினாலும் சரி, அது உயிரோடு வந்துருச்சுன்னா தான் அறுத்துருவோமே, அறுத்து சாப்பிட்ற சட்டத்தில் வந்துடும். செத்த நிலையில் உள்ளதுக்கு தான் அந்த சட்டம். தண்ணியில் விழுந்து போகிறீங்க, தண்ணியில் செத்து கிடக்குது, நீங்கள் எரிஞ்ச அம்பு தான் அது மேலே பட்டிருக்குது. ஆனால் அந்த அம்புனால் செத்துச்சா தண்ணியில் முழுகி செத்துச்சான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ சந்தேகத்துக்கிடமானது என்ன செய்யாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இது புகாரில் 5484வது ஹதீஸில் இருக்குது. ஒரு அம்பை எய்கிறோம், எய்தவுடனே அம்பு எங்கே போச்சுன்னா தெரியலை.
தேடி தேடி பார்க்குறோம். 2 நாள் 3 நாளைக்கு பிறகு பார்த்தோம்னா அங்கனுக்குள்ளே ஒரு செத்து கிடக்குது. ஒரு முயலோ எதுக்கு நீ குறி வைக்கிறீங்க, அது எந்த பக்கம் அம்பு போணுச்சுன்னு இது அம்பை கவனிக்கிறீங்க, அது தென்படலை. 2 நாளைக்கு அப்புறம் அந்த இடத்த கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சாப்பிட்லாம். அப்படி இருந்தாலும் 1 நாள் 2 நாளைக்கு பிறகு இருந்து உங்கள் அம்புடைய தாக்குதல் மாத்திரம் அதில் இருந்தால், நீங்கள் பட்ட அம்புடைய தாக்குதல் மாத்திரம் அதில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் சாப்பிடாதீங்க. அப்படி 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம், கெட்டு போகாதில்ல, அதுக்கு பிறகு கெட்டு போயிடும். அப்போ செத்து போன நிலையில் உள்ளதையும் நம்ம சாப்பிடலாம். இது மைத்தத்தில் வராது. மைத்தத்து ஹராம்னு சொல்கிறோம்ல, அதாவது முறையாக அறுக்கப்படாமல் செத்ததெல்லாம் ஹராம்ங்கிறோம்ல. இந்த வேட்டையாடுதல் மூலமாக வரக்கூடியது முறையாக அறுக்கப்பட்ட கணக்கில் வந்துவிடும். அது தான் முறையாக அறுக்கப்படாமல் செத்த கணக்கில் இது வராது. அப்படிங்கிறது தான் இது புகாரில் 5484 ஹதீஸில் இருக்குது. அதே மாதிரி சரி, இது எல்லாமே வேட்டையாடுவதற்குரிய ஷரத்துகள். அதை வேட்டையாடுவதன் மூலமாக நம்ம ஒரு பொருளை தாக்கணும் என்று சொன்னால் அதுக்கு உசுரை பிஸ்மில்லா சொல்லியிருக்கணும். பிஸ்மில்லா சொல்லி அம்பை எய்யணும். பிஸ்மில்லா சொல்லி துப்பாக்கி ஆனால் என்ன செய்யணும், சுடணும். பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்பணும். பிஸ்மில்லா சொல்லி ஈட்டி எறியணும். இப்படி சொல்லி அது கரெக்டாக அதில் பட்டு உங்களுடைய தாக்குதல்னாலேயே செத்துருச்சுன்னு சொன்னால் அது செத்து தான் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. அது வேட்டையாடுவதற்கு அனுமதிச்சதல்ல. அல்லாஹ் மைத்தை ஹராமாக்குனாலும் வேட்டையாடுவதற்கு அல்லாஹ் அனுமதிச்சுட்டான்னு வச்சுக்கிறேன். நீங்கள் தாக்கின பிறகு உசுரோடு இருக்கும் என்று சொன்னால் அதில் பஞ்சாயத்தில் தாக்கி அறுத்து சாப்பிட போகிறோம். உசுறு இருந்து அறுத்து தான் சாப்பிடணும். இன்னொரு பிஸ்மில்லா சொல்லணும். பிஸ்மில்லா சொல்லி முறையை அறுத்து சாப்பிடணும். இப்படிங்கிறது இந்த வேட்டை பிராணிக்குடைய சட்டத்தில் இருந்து நுழைக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஹராமாக்குற விஷயம் இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத்தை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கிறான் என்ற அந்த விஷயத்துக்கு தான் 2 நாளாக விளக்கம் கொடுத்தோம். மைத்து செத்ததை ஹராமாக்கிட்டான் என்றால் முறையாக அறுக்கப்படாமல் செத்தது, அவை எல்லாமே ஹராம். இதை விளங்கிட்டோம்.